ஹாய் வியூவர்ஸ், அடியனின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்திலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கிரகமான குரு அவரை பற்றி தான். குரு எந்தெந்த காரகத்துவங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வான்மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் இருக்கிறதுலே பெரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தா இந்த குரு பகவான் சார். இந்த குரு அப்படின்ற கிரகம் ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. சாதாரணமாக நம்ம பூமியோட சுற்றளவு அதை விட இது ரொம்ப பெருசு. அதனால் இதை பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லி ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இருக்கிற கிரகங்கள்லே இது ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரொம்ப சிறிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். புதனோட காரகத்துவத்தில் புதன் தான் இருக்கிறதுலே சிறிய கிரகம். அதே மாதிரி பெரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு தான் பெரிய கிரகம். சரி, பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சார் தோன்றுறது அப்படின்னா, பெரியவர்கள் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சிறியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். புதன் கிரகம் ரொம்ப சிறியது, அதனால் சிறியவர்கள் அப்படின்றவர்கள்லாம் புத கிரகம் காரகத்துவம் ஏற்றுருக்கு. பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி பெரியவர்கள்னு சொல்கிறோன்னா, அதாவது இது ஒரு பெரிய கிரகம், குருவானவர் ஒரு பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம். பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக வளர்ச்சி அடைந்த ஒருவரை தான் நம்ம பெரியவர்னு சொல்லுவோம் இல்லையா சார்? அந்த மாதிரி முழுமையாக வளர்ச்சி அடைந்தவர்கள் அனைவரும் மதிக்கத்தக்கவர்களே இல்லையா? அப்போ முழுமையான வளர்ச்சி அடைந்த அப்படிங்கும்போது ஹை மெச்சூரிட்டி பர்சன்ஸ். யாரெல்லாம் ஹை மெச்சூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க? பெரியவங்க தான் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க இல்லையா? அதனால தான் சார் இந்த ஹை மெச்சூரிட்டி பர்சன்ஸ் சொல்லும்போது 50 வயசுக்கு மேலே 60 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம மதிக்கத்தக்க ஒருவர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்த மதிக்கத்தக்க ஒருவர் அப்படின்றவாள்லாம் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறோம். சாத்வீக குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, முதியவர்கள்னு புரிஞ்சிக்கூடாது. அதை ரொம்ப வயசானவங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு முதியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக பொதுவாக பெரியவர்கள் அப்படின்னா 50 வயசுலேருந்து 60 வயசு மதிக்கத்தக்க ஒருவரை பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், உயர்ந்த மனிதர்கள். நாம் மதிக்கத்தக்க ஒருவரை பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாமா சார்? அப்போ நாம் மதிக்கத்தக்க மனிதர்கள் அப்படின்னா ஆசிரியர்களில் சொல்லலாமா சார்? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெய்வத்துக்கு முன்னாடி யாரை வச்சுருக்காங்க அப்படின்னா குரு. ஸோ அப்போ ஆசிரியர்கள் அப்படின்றவங்கெல்லாம் மதிக்கத்தக்க ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் அவர்கள் மட்டும் இல்லை, மதிக்கத்தக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது மடாதிபதி, ஜீயர், கடவுளுக்கு சேவை செய்பவர்கள், புரோகிதர், தெய்வீக பணி செய்பவர்கள், இந்த மாதிரி அனைவருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாருக்கும் இந்த குரு தான் சார் காரகர். உயர்ந்த மனிதர்கள் அனைவருக்கும் இந்த குருவே காரகர். மடாதிபதிகள்னால் தெரியும் உங்களுக்கு, ஒரு மதத்தின் அதிபதியாக மத குரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மடாதிபதிகள். காஞ்சி மடத்தில் பெரியவர் இருக்கார். அதே மாதிரி வானமாமலை மடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஜீயர் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மடாதிபதிகள், மத குருக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த குருவே காரகர். அதுக்கப்புறம் நேர்மையான சிந்தனை உடையவர்கள், அதாவது உயர்ந்த குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். உயர்ந்த குணம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சார் சொல்லுவோம்? தான தர்மம் செய்பவர்கள், நேர்மையான சிந்தனை உடையவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த குரு தான் காரகர். அந்த நேர்மை, தான தர்மம் அப்படின்னு வரும்போது வேற என்னென்ன சார் காரகங்கள்லாம் வரும்? விசுவாசம், கட்டுப்பாடு, மேன்மை, தியாக சிந்தனை, இரக்க குணம், விட்டு கொடுத்தல், சாந்தம், அதே மாதிரி நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், அனைத்து மேன்மையான குணங்கள்னு சொல்லலாம். பண்பாடு, இது எல்லாத்துக்கும் இந்த குரு தான் சார் காரகர். அதுக்கப்புறமா நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீதின்ற போது உங்களுக்கு என்ன சார் தோன்றது? சட்ட ஒழுங்கு, நீதிமன்றம். சட்ட ஒழுங்குன்ற போது நீதிமன்றம், நீதிபதி, இவர்களுக்கெல்லாம் இந்த குருவே காரகர். அப்புறம் பாரம்பரியத்தில் இந்த குருவுக்கு தனக்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா பணங்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஒருவருடைய தனிப்பட்ட பணம் அப்படின்னு அல்லாது மக்களுக்கு, பொதுமக்களுக்காக செலவழிக்கக்கூடிய பொது பணங்களுக்கு மட்டும் இந்த குரு காரகர். பொதுமக்களுக்காக செலவு பண்ணக்கூடிய கஜானா, கவர்மெண்ட் கஜானா, பேங்க்கில் இருக்கக்கூடிய பொது மக்களுக்கான பணம், பொது பணம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொது பணங்களுக்கு இந்த குருவே காரகர்.
அதுக்கப்புறமா குரு அப்படின்றவர் பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அதுபடி உடல் உறுப்புகளில் குரு எதுக்கெல்லாம் காரகத்துவம் எடுத்திருக்காரு அப்படின்னா, உடல் உறுப்புகளில் பெரிய உறுப்பு எது சார் அப்படின்னு பார்த்தா வயிறு சார். உடல் உறுப்புகளில் பெரிய உறுப்பு வயிறு. அப்போ வயிறுக்கும் அதுக்குள் இருக்கும் கல்லீரலுக்கும் இந்த குருவே காரகர். கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா குரு வந்து கெட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்போ வயிறு பெருசாக இருக்கிறவங்களில் பார்த்தா உங்களுக்கு என்ன சார் சொல்ல தோணும்? குண்டா இருக்கிறவங்க அப்படின்போம். உடல் பருமன் அப்படின்றத சொல்லாமா சார்? அப்போ உடல் பருமன் அப்படின்ற காரகத்துவமும் குருவை சேர்ந்தது தான். குரு கெட்டிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஒபீஸாக இருப்பாங்க. ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு கெட்டிருந்தார் அப்படின்னா சதபுதன உடம்பெல்லாம் போட்டு அசிங்கமாக ஒபீஸாக பார்க்கறதுக்கே கொஞ்சம் விகாரமான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லாரையும் சொல்ல முடியாது. சாதாரணமாக கொஞ்சம் நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களெல்லாம் குரு வந்து கெட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அளவுக்கு அதிகமான எடை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விகாரமான தோற்றமுடையவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குருவே காரகர். குரு வந்து கெட்டு போயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி ஒபீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒபீஸ் எதனால் சார் வருது அப்படின்னா, கொழுப்பு நிறைய இருந்தால் வந்து ஒபீஸ் உடம்புல வந்து அதிகமான எடையை போட்டுவிடும் இல்லையா? கொழுப்பு அதிகமாக இருந்தால் உடல் பருமன் அதிகமாகும். அப்போ ஒபீஸ் அப்படின்றதுக்கு வந்து கொழுப்பு அப்படின்றது வந்து ஒரு ரீசன். அப்போ அந்த கொழுப்புக்கும் குருவே காரகர். இப்படி தான் சார் ஒவ்வொன்றா அப்படி டெவலப் பண்ணினே போகணும். நம்ம அதை அந்த லிங்க் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு காரகத்துவம் இன்னும் நல்ல விரிவாக கொண்டு போகலாம். அப்புறம் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கொழுப்பு அப்படிங்கும்போது கொழுப்பு சம்பந்தமான உள்ள நெய், வெண்ணெய் அனைத்திற்கும் குருவே காரகர். கொழுப்பு எதனால் சார் வருது? இந்த நெய், வெண்ணெயினால தான் வந்து அதிக கொழுப்புகள் வரும். அப்போ அந்த கொழுப்புக்கும் இந்த நெய், வெண்ணெய், கொழுப்பை குறிக்கக்கூடிய அந்த நெய், வெண்ணெய் அனைத்துக்கும் குருவே காரகர். அப்புறமா மஞ்சள் நிறத்துக்கு குருவே காரகர். எப்படி சார் மஞ்சள் நிறத்துக்கு குருவே காரகர்னு சொல்கிறோம்? சூரியன் கிட்டேருந்து ஒளியை வாங்கி குருவானவர் மனிதர்கள் மீது செலுத்தி ஆளுமை செய்கின்றார்னு சொல்லி நம்ம எல்லா கிரகங்களுமே சூரியன் கிட்டேருந்து ஒளியை வாங்கி மனிதர்கள் மீது செலுத்தி ஆளுமை செய்கின்றதுன்னு சொல்லி பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த குரு ஆனவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மஞ்சள் நிற கதிர்வீச்சுகளை செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. தான் வாங்குற ஒளியை வந்து ரெட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். இதில் குரு வந்து தான் வாங்குற சூரியன் கிட்டேருந்து வாங்குற சோர்ஸை வந்து ரெட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம். மஞ்சள் நிற கதிர்வீச்சுகளை செலுத்தும் போது அந்த மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள்னால எல்லா ஜீவன்களும், பூமியில் வாழும் அனைத்து ஜீவன்களும் உயிர் வாழ்கிறது. அந்த மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள்னால தான் நமக்கு உயிர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ரிஷிகள், முனிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குருவானவர் சூரியன் கிட்டேந்து வாங்கிய கதிர்வீச்சுகளை தன்னுள் இருக்கும் தாது பொருட்கள் மூலமாக ரெட்டிப்பாக மஞ்சள் நிற கதிர்வீச்சுகளை செலுத்தி ஆளுமை செய்கின்றார் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அந்த மஞ்சள் நிறம் அப்படின்றதுக்கு குருவே காரகர். அந்த மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள்னால தான் நாம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு இந்த ஆக்சிஜன் எப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள். மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சார். அப்போ மஞ்சள் நிற கதிர்வீச்சுகள் இல்லை அப்படின்னா இந்த பூமியில் வாழும் ஜீவன்களுக்கு உயிர் தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லி ரிஷிகள், முனிகள்லாம் சொல்லியிருக்காங்க. உயிர் வாழ தேவையான மஞ்சள் கதிர்வீச்சுகளை மனிதர்கள் மீது செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம். அப்போ குருவை வந்து உயிர்காரகன் அப்படின்னு சொல்லாமா சார்? உயிருக்கு காரகர் குருவே. இப்போ உயிர்காரகன் சொல்லிட்டோம். அப்போ உயிர் வந்து எப்படி சார் வருதுன்னா ஒரு பிறப்பு மூலமாக தான் உயிர் கிடைக்கிறது இல்லையா? அப்போது குழந்தை பிறப்புக்கு காரகர் வந்து குருவே. அனைத்து விதமான குழந்தைகளுக்கும் குருவே காரகர். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு அப்படின்றதுக்கும் குருவே காரகர். குழந்தை பிறப்புக்கு குருவே காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தெய்வத்திற்கும் குருவே காரகர். தெய்வ அனுகிரகம், தெய்வம் அனைவருக்கும் குருவே காரகர். அருள், இன்ட்யூஷன் பவர், நடப்பதை முன்கூட்டியே சொல்வது, யூகிக்கும் திறன், இது அனைத்துக்குமே குரு தான் சார் காரகர். அப்புறமா குரு மஞ்சள் நிறத்துக்கு அதிபதினு சொல்லி பார்த்தோம். அப்போ மஞ்சள் நிறத்துக்கு குறிக்கக்கூடிய உலோகங்கள் அப்படின்னு பார்த்தா தங்கம் சார். விலை மதிக்கத்தக்க தங்கத்திற்கு குருவே காரகர். அப்போது
தங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுனா, குரு ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அவர் நிறைய தங்க ஆபரணங்கள் அணியலாம். குரு ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் தங்க ஆபரணங்களில் அவர் ஈடுபடவே கூடாது. ஆண்களாக இருந்தால் கூடவே கூடாது, பெண்களாக இருந்தால் ஏதோ திருமாங்கல்யம் அப்படின்ற அந்த இது ஒரு சென்டிமெண்டல் அப்படின்றதுக்காக தாலி அதை மட்டும் போட்டுக்கலாம். குரு ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் தங்க ஆபரணங்களை அணியவே கூடாது. என்னன்னா சார், இந்த மாதிரி கிரகங்கள் கெட்டு போயிருக்கக்கூடிய நிலையில் தன்னுள் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை செயல்படுத்தும். அப்படிங்கும்போது கெட்டு இருக்கிற கிரகம் செயல்படுத்தினா என்ன சார் ஆகும்? விபரீதமான சிக்கல்கள் சேரும். அதனால் குரு ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது. அதே மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா கல்வி நிறுவனங்களுக்கு குருவே காரகர். இந்த மாதிரி ஸ்கூல், இன்ஸ்டிடியூஷன், டியூஷன் சென்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஒருத்தர் நடத்தணும் அப்படின்னா அவருக்கு குரு நல்லா இருக்கணும். கல்விக்கு புதனே காரகர், ஆனால் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது குருவே காரகர். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சூரியனோட காரகத்துவத்தில் சூரியன் நல்லா இருந்தால் இந்த மாதிரி மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலாண்மை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது எல்லா கிரகங்களையும் பார்க்கணும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த குருவானவர் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தணும் அப்படின்னா இந்த குரு நல்லா இருக்கணும் சார். குரு மட்டும் போதாது, எல்லா கிரகங்களுமே நல்லா இருந்தால் தான் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்த முடியும். ஸ்பெசிஃபிக்காக அந்த குருவுக்கு கல்வி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி டியூஷன் சென்டர், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு தான் காரகர். அதே மாதிரி இந்த ஆலோசனை, கன்சல்டேஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு தான் சார் காரகர். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து நிறைய காரகங்கள் பார்த்துட்டு வந்தோம். எல்லா காரகங்களும் கவராக இருக்கும் மேக்சிமம். இதுக்கு இடையில விடுபட்ட காரகங்கள் ஏதாவது 1-2 இருக்கலாம். அதனால் முதல்லேருந்து சொன்ன காரகத்துவங்களை அனைத்தையும் ஒரு கோர்வையாக வரிசையாக சொல்லிட்டு வரேன். ஏதாவது விடுபட்ட காரகங்கள் இருந்தாலும் அதையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த ஸ்லைடாக ஒரு இது போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம குரு பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் மதிக்கத்தக்க உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் குருவே காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மதிக்கத்தக்க ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மனிதத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம், மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற அப்படின்னு எடுத்துக்கலாம், வணங்கக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம், உயர்ந்த குணநலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாந்தம், பண்பாடு, நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை தருதல், மற்றவரை மதித்தல், தெய்வ நம்பிக்கை அப்படின்ற காரகங்கள்லாம் இதில் சேர்ந்துடும் சார். அதே மாதிரி ஆசிரியருக்கு குருவே காரகர். அதே மாதிரி இறைவனை சுட்டி காட்டுபவர் அப்படின்னு சொல்லும்போது இறைத்தன்மை உடையவர்கள் அனைவருக்கும், அதாவது ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகள் அனைவருக்கும் குருவே காரகர். தெய்வீக பணி செய்பவர்கள், ஞானிகள், இவர்கள் அனைவருக்கும் குருவே காரகர். சுப காரியங்களுக்கு குருவே காரகர். குரு ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புத்திர காரகர், பருத்த உடல் உடையவர்களுக்கு குருவே காரகர். கல்வி நிறுவனங்கள் அனைத்துக்கும் குருவே காரகர். நீதி, நேர்மைன்னு பார்த்தோம். அப்ப சட்ட ஒழுங்கு, நேர்மையான சட்ட நடவடிக்கைகள், சட்ட ஒழுங்கு, நீதிபதிகள், நீதிமன்றம், இதெல்லாம் குருவோட காரகம். பொது பணம், இதுக்கெல்லாம் குருவே காரகர். பொது பணம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது பொது பணம் அப்படிங்கும்போது பப்ளிக் மணி, பொதுமக்களின் நலனுக்காக தனிப்பட்ட நபருக்கு சொந்தமில்லாத பெரிய அளவிலான பணம்னு எடுத்துக்கலாம் சார். அரசாங்க கருவூலம், கஜானா, கவர்மெண்ட் ட்ரெஷரின்பாங்க. அடுத்து வங்கியில் உள்ள பணம், தான தர்மங்கள், இதெல்லாம் குருவோட காரகம். அப்போ பூர்வீகம், ஆச்சாரம், இதெல்லாம் குருவோட காரகம் சார். ஆச்சாரம் அப்படின்னு வரும்போது புரோகிதம், மத நம்பிக்கை, மத ரீதியான செயல்கள், இது எல்லாம் குருவோட காரகம். மந்திரம், கோயில், வேதம், சாஸ்திரம், ஞானம், மந்திர உச்சாடனங்கள் அனைத்துக்கும் குருவே காரகர். தெய்வங்களில் தட்சிணாமூர்த்தி, நிறத்தில் மஞ்சள், விலங்குகளில் யானை, தானியங்களில் கொண்டக்கடலை, கனகம் அப்படின்னு பேர். இப்படி தான் சார் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிக்கணும். நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதன்மையான உங்களுக்கு என்னென்ன முக்கியமான காரகத்துவங்கள் எல்லாத்தையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும் சார். நன்றி, வணக்கம்.